நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் அருண்ராஜ் ராஜினாமா அரசியல் வட்டாரத்தில் முக்கிய செய்தியாக இருக்குது. காரணம், அவர் தாவேக தலைவர் விஜயின் ஆலோசகராக இருப்பதுதான். மத்திய அரசு அதிகாரி ஒருவரின் ராஜினாமா நடிகர் விஜயோடு தொடர்புடையதால் மட்டும் அது முக்கியத்துவம் பெறவில்லை. அந்த அதிகாரி பொறுப்பு வகித்தது வருமான வரித்துறை என்பதால் அரசியலோடு அது முடிச்சு போடப்படுகிறது. திமுகவில் இருந்த நடிகர் எம்ஜிஆரை பிரிக்க வருமான வரித்துறையைத்தான் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு கேடயமாக பயன்படுத்தியது. 50 ஆண்டுகள் கழித்து இப்போது நடிகர் விஜயை வளைக்க அதே வருமான வரித்துறை அதே அஸ்திரத்தை பயன்படுத்த மோடி அரசு முயல்கிறது என விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அருண்ராஜ் விவகாரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு எம்ஜிஆரை வருமான வரித்துறை எப்படி வளைத்தது என்ற வரலாற்றை பார்த்து விடுவோம். 1972ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். எம்ஜிஆர் திமுகவின் பொருளாளராக இருந்தார். 1971 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. தனக்கு மெடிக்கல் மினிஸ்டர், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை கேட்டார் எம்ஜிஆர். நடித்துக்கொண்டே அமைச்சர் பதவி வகிக்க சட்டத்தில் இடமில்லை என எம்ஜிஆருக்கு சொல்லப்பட்டது. அதனால் எம்ஜிஆர் அமைச்சர் கனவை துறந்தார். அதன் பிறகு திமுகவில் எம்ஜிஆருக்கு உரசல்கள் ஏற்பட்டன. மதுவிலக்கு, முத்து சினிமா அவதாரம் போன்ற விஷயங்களில் எம்ஜிஆருக்கு அடுத்தடுத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. அதே நேரம் திமுக ஆட்சிக்கும் மத்தியில் இந்திரா காந்தி அரசுக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை. திமுகவை பிளக்க இந்திரா காந்தி முடிவு செய்தார். எம்ஜிஆரை கருவியாக பயன்படுத்த திட்டம் வகுக்கப்பட்டது. இந்திரா காந்தி ஆட்சியில் அமைச்சராக இருந்த மோகன் குமாரமங்கலத்திடம் அதற்கான பொறுப்பை வழங்கினார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரு குண்டை போட்டார் சோசலிஸ்ட் தலைவரான ஜார்ஜ் பெர்னாண்டஸ். கருணாநிதி ஆட்சியை கவிழ்க்க இந்திரா காந்தி சதி செய்கிறார். இதற்காக திமுகவின் முக்கிய பொறுப்பில் உள்ள 3 பேரை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அந்த 3 பேர் யார் என்ற விவாதம் நடக்க ஆரம்பித்தது. எம்ஜிஆர், நெடுஞ்செழியன், அன்பழகன் என ஒரு பட்டியல் போட்டார்கள். திமுக சேலம் மாவட்ட தலைவராக இருந்த SSM சுப்பிரமணியம் எழுதி பத்திரிகையில் வெளியான கடிதம் பரபரப்பை கூட்டியது. அந்நிய செலவாணி வருமான வரி விவகாரங்களில் எம்ஜிஆருக்கு சிக்கல் உள்ளது. அதனை சரி செய்ய மத்திய அமைச்சர்களின் உதவியை எம்ஜிஆர் ரகசியமாக நாடியிருக்கிறார். எம்ஜிஆருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள இந்திரா காந்தி அரசு முயல்கிறது. குறிப்பாக மத்திய அமைச்சர் மோகன் குமாரமங்கலம் இந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறார் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். உடனே எம்ஜிஆர் கொந்தளித்தார். பிரச்சனையை சமாளிக்க சுப்பிரமணியத்தை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். ஆனாலும் எம்ஜிஆரின் கோபம் தணியவில்லை. அதன் பிறகு திமுகவின் பொருளாளரான எம்ஜிஆர் கட்சியினரின் கணக்குகளை கேட்டார். திமுக செங்குத்தாக பிளந்தது. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். வருமான வரித்துறையை வைத்துத்தான் எம்ஜிஆரை காங்கிரஸ் வளைத்ததா? அது உண்மையா? அன்றைக்கு வருமான வரித்துறையை பற்றி அரசல் புரசலாக பேசப்பட்டு மேடைகளிலும் எழுத்துக்களிலும் பரப்பப்பட்டன. சரியாக 20 ஆண்டுகள் கழித்து அந்த உண்மையை உளவுத்துறை அதிகாரி ஒருவர் வெளிப்படுத்தினார். ஜூனியர் விகடன் பத்திரிகையில் 1992இல் போலீஸ் மனிதர்கள் என்ற தலைப்பில் ஒரு தொடர் ஒன்று வெளியாகி கொண்டிருந்தது. உளவுத்துறை அதிகாரி ஒருவர் தன்னுடைய பணிக்காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி அந்த தொடரில் பதிவு செய்து வந்தார். 23/3/1992 தேதியிட்ட ஜூனியர் விகடனில் வெளியான போலீஸ் மனிதர்கள் தொடரின் 13வது அத்தியாயம் அன்றைக்கு அதிர்வலை உண்டாக்கியது. அந்த அத்தியாயத்தில் என்ன இருந்தது? எம்ஜிஆரை திமுகவிலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு பெரிய நாடகம் நடத்தினோம். அந்த நாடகத்தை எப்படி நடத்தினோம் தெரியுமா? எதிர்க்கட்சிகளை உடைப்பதற்கு தேவையான தகவல்களை திரட்டி தரும் பொறுப்பும் சில சமயம் உளவுத்துறையின் தலையில் விழும். அதை செய்ய வேண்டுமானால் அந்த கட்சியில் உள்ள தலைவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்களுக்கு என்னென்ன பலவீனங்கள் உண்டு, அவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு போன்ற புள்ளி விவரங்கள் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆழம் தெரியாமல் காலை விட்ட கதையாகிவிடும். 1971 அப்போது திமுக 15 எம்பிக்களை வைத்திருந்தது. அரசியலில் கருணாநிதி ஒரு சூப்பர் மேனாக இருந்த நேரம். மாநில சுயாட்சி கொள்கையை உரமுட்டி வளர்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய மாநிலத்தில்தான் சிறப்பான ஆட்சி என்றும் முழங்கினார். இந்த குரல்கள் எல்லாம் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் காதிலும் விழுந்து கொண்டிருந்தன. தமிழ்நாட்டை சுற்றியுள்ள மாநிலங்களில் காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருந்தது. தமிழ்நாடு மட்டும் ஒரு தீவாக திமுகவின் கையில் இருந்தது. திமுக எம்பிக்களின் ஆதரவு இந்திரா காந்தியின் அரசுக்கு தேவைப்பட்டது. அதே சமயத்தில் கருணாநிதி தன் கைக்குள் இருக்க வேண்டும் என்றும் நினைத்தார் இந்திரா காந்தி. இதற்கு என்ன செய்யலாம் என்ற யோசனையில் இருந்தார்.
திமுகவை உடைத்து விட்டால் அந்த கட்சி காங்கிரஸ் உதவியை தமிழ்நாட்டில் நாடும் என்று முடிவெடுத்தார். அதற்கான வேலைகளை செய்ய இன்டெலிஜென்ஸ் உயர் அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். உதவிக்கு காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரும் அனுப்பப்பட்டிருந்தார். அந்த காங்கிரஸ் பிரமுகர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளோடு உட்கார்ந்து திட்டம் போட்டு கொடுத்தார். எனக்கு கூட அப்போது வேறு ஒரு மாநிலத்தில் தான் பணி இருந்தது. ஆனால் தமிழக அரசியல் தெரியும் என்பதால் எனக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருந்தார்கள். திமுகவில் முக்கிய புள்ளிகள் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தபோது எம்ஜிஆர் தான் முன்னணியில் இருந்தார். அதனால்தான் அவரை திமுகவிலிருந்து இழுக்க முயற்சி செய்தோம். அப்போது ஏராளமான படங்களில் நடித்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர். வருமானமும் அவருக்கு அதிகமாக இருந்த நேரம். இதை கருத்தில் கொண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள், வருவாய் கண்காணிப்பு அமலாக்க பிரிவு அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகளும் எம்ஜிஆர் வீட்டை முற்றுகையிட்டு அவரை குடைந்தெடுத்தார்கள். அப்போது அவர் ஒரு சினிமா படப்பிடிப்பு சம்பந்தமாக வெளிநாடு சென்று வந்திருந்தார். அதற்கான கணக்கு வழக்குகளையும் விசாரித்தார்கள். ஆனால் இதற்கெல்லாம் பெரும் பின்னணி இருப்பது அவருக்கு தெரியாது. இந்த சமயத்தில் எம்ஜிஆருடன் பேச என்னை அனுப்பினார்கள். நான் போனபோது எம்ஜிஆர் மிகவும் சோர்வாக இருந்தார். நானே வலிய பேசி பிரச்சனைகளை சமாளிக்க டெல்லிக்கு போய் அம்மாவை பாருங்க, அதாவது இந்திரா காந்தியை பாருங்க, எல்லாம் சரியாக போய்விடும் என்று யோசனை சொன்னேன். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டார் எம்ஜிஆர். பிறகு நானே முக்கியமான காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரின் பெயரை சொல்லி அவர் மூலமாக அம்மாவை மீட் பண்ணுங்க என்று கூறி வழிகாட்டி கொடுத்தேன். அதன்படியே எம்ஜிஆர் அந்த காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் தன் வழக்கறிஞர், ஆடிட்டர் ஆகியோடு சென்று பிரதமர் இந்திராவை சந்தித்தார். சந்திப்பு நடந்ததும் எம்ஜிஆர் உற்சாகமாக திரும்பினார். இப்படித்தான் மெதுவாக தொடங்கி திமுகவில் உட்பூசல் உண்டாக்கி கடைசியில் 1972 எம்ஜிஆரை திமுகவில் இருந்தே வெளியேற வைத்தோம் என அந்த அத்தியாயத்தில் உளவுத்துறை அதிகாரி சொல்லியிருந்தார். அதன் பிறகுதான் எம்ஜிஆர் திமுகவிடம் கணக்கு கேட்டு முழங்கினார். அதிமுகவை தொடங்கினார். உளவுத்துறை அதிகாரி குறிப்பிட்ட அந்த காங்கிரஸ் பிரமுகர் மோகன் குமாரமங்கலம். வருமான வரித்துறை ஃபார்முலாவை வைத்து எம்ஜிஆரை தனி கட்சி தொடங்க வைத்தது போல நடிகர் விஜயையும் வருமான வரித்துறையை வைத்து வளைக்க பாஜக அரசு முயல்கிறது என சந்தேகம் எழுப்பப்படுகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அருண்ராஜ் விவகாரம் வெளியாகியிருக்கிறது. 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றி கழகம் வியூகம் வகுத்து வருகிறது. தாவேகா கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளில் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். விஜயின் அறிவிக்கப்படாத அரசியல் ஆலோசகராக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் அருண்ராஜ் செயல்பட்டு வந்த நிலையில் IRS அதிகாரி அருண்ராஜ் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இவரது ராஜினாமாவை மத்திய நிதி அமைச்சகம் ஏற்றுக்கொண்டது. தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. அதிமுக, பாஜக ஒருபுறம், திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்டுகள், மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் மறுபுறமும் இப்போது கூட்டணிகளை உறுதி செய்திருக்கின்றன. பாமக, தேமுதிக யாருடன் சேரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை. இதற்கு நடுவில்தான் தாவேகா தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறது. கட்சி துவங்கியதில் இருந்து விஜய்க்கு அருண்ராஜ் ஆலோசனை வழங்கி வந்தார். இந்த நிலையில்தான் திடீரென தன்னுடைய மத்திய அரசு பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தேர்தல் நெருங்கி வருவதால் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணையலாம் என்று செய்திகள் கசிந்து வருகின்றன. வருமான வரித்துறையின் அரசு பதவியை ராஜினாமா செய்துள்ள அருண்ராஜுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணை பொதுச் செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்க வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரம் கிசுகிசுக்கிறது. சேலத்தைச் சேர்ந்த அருண்ராஜ் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்று IRS அதிகாரி ஆனார். கடந்த 2009 வருமான வரித்துறை அதிகாரியாக சென்னையில் பணியை துவங்கினார். 2016 போயஸ் கார்டனுக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் மிக நெருக்கமான கான்ட்ராக்டர் சேகர் ரெட்டி வீட்டிலும் அவரது உறவினர் வீடு அலுவலகங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை போட்டார்கள். அப்போதுதான் 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் செல்லாது என்று ஒரே இரவில் அறிவித்தார் பிரதமர் மோடி. 2000 ரூபாய் புதிய நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டது. சட்டவிரோதமாக 34 கோடி ரூபாய்க்கு புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றியதாக சேகர் ரெட்டி உள்ளிட்டோரை CBI அதிரடியாக கைது செய்தது. இந்த ரெய்டின் பின்னணியில் அருண்ராஜ் இருந்தார். இதன் பிறகு 2021 பீகார் மாநிலத்திற்கு அருண்ராஜ் மாற்றப்பட்டார். பாட்னாவில் வருவாய்த்துறையில் கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்தார். நேரடி அரசியலில் ஈடுபடாமல் விஜய்க்கு பின்னணியில் இருந்து உதவி வந்தார். தற்போது விஜய்க்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து தரும் ஜான் ஆரோக்கியசாமியை அருண்ராஜ் தான் விஜய்க்கு அறிமுகம் செய்து வைத்ததாக சொல்கிறார்கள். மத்திய அரசு பணியில் இல்லாததால் இனிமேல் நேரடி அரசியலில் அருண்ராஜ் இறங்க தடைகள் இல்லை. மத்திய அரசு பதவியில் இருந்து கொண்டே விஜய்க்கு ஆலோசனைகளை கொடுத்தார் என்றால் மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் இது நடந்திருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. வெறும் அரசியல் ஆலோசனைகள் தானா அல்லது வருமான வரித்துறை சிக்கல்களை சமாளிப்பது போன்ற ஆலோசனைகளையும் வழங்கப்பட்டதா என்றெல்லாம்
பேசப்படுகிறது. ஒரு படத்திற்கு 100 கோடிகளில் சம்பளம் வாங்கும் விஜய்க்கு நிச்சயம் வருமான வரி பிரச்சனை இருக்கலாம். ஏற்கனவே அவருடைய வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் பல முறை சோதனை போட்டிருக்கிறார்கள். 2005 அக்டோபரிலும் 2006 ஜனவரியில் விஜயின் திருமண மண்டபத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை போட்டார்கள். அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ரெய்டு நடத்தப்பட்டது. நடிகர் விஜய் வீடு உட்பட 20 இடங்களில் சோதனை செய்தது ஐடி. படப்பிடிப்பை நிறுத்தி காரில் சென்னை அழைத்து வந்து விஜயிடம் விசாரணை நடத்தினார்கள். கட்டுக்கட்டாக 24 கோடி பணம், தங்க நகைகள் பறிமுதல் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின. விஜய் 5 கோடி வரி ஏய்ப்பு செய்தார் என வருமான வரித்துறை உறுதி செய்து செய்தி குறிப்பும் வெளியிட்டது. இந்த சோதனைக்கும் மோடி அரசுக்கும் தொடர்பு இருக்கிறது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய போது, விஜய் வீட்டில் நடந்த வருமான வரி சோதனையில் எந்த உள்நோக்கமும் இல்லை, எதிர்க்கட்சிகளின் கருத்து தவறானது என அன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்தார். 2005இல் நடிகர் விஜய் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த BMW சொகுசு காருக்கு நுழைவு வரி செலுத்த தமிழக வணிக வரித்துறை உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவை எதிர்த்து விஜய் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் மத்திய அரசின் வருமான வரி தொடர்பாக வழக்கு போன்ற மோதல் நடவடிக்கையை விஜய் எடுக்காமல் சாஃப்ட் அப்ரோச் காட்டி வந்தார். அதற்கு காரணம் மத்திய அரசின் ஆசிதான். பாஜகவின் பி டீம் தான் தாவேகா என்றும், பாஜக சொல்லிதான் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்றும், மோடி அரசையோ பாஜக பற்றியோ விஜய் விமர்சிப்பதில்லை என்றும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் படிக்கப்படுகின்றன. அரசியல் எதிரி என திமுகவையும், கொள்கை எதிரி என பாஜகவையும் விஜய் வர்ணித்தாலும், பாஜக மீது, மோடி ஆட்சி மீதும் கடுமையான கண்டனத்தையோ விமர்சனத்தையோ விஜய் வைத்ததில்லை. வருமான வரித்துறையின் அருண்ராஜை மத்திய அரசுதான் விஜயிடம் அனுப்பியிருக்கும். எப்படி எம்ஜிஆரை வளைத்தார்களோ அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி விஜயை தன் வசப்படுத்தி விட்டார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் ரஜினிக்கு வலை விரித்து அவரும் போக்கு காட்டி கடைசியாக எஸ்கேப் ஆகிவிட்டார். அதன் பிறகு விஜயை வைத்து அரசியல் செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு விஜய் செல்வாக்கு பெறுவாரா என்ற சந்தேகம் எல்லாம் இருந்தாலும் கூட, அதைவிட அவர்களுக்கு முக்கியம் ஓட்டுக்களை பிரித்து திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது மட்டுமே முக்கிய அஜெண்டா. வருமான வரித்துறையை வைத்து விஜய் மிரட்டப்பட்டாரா என்பதை பிற்காலத்தில் யாராவது ஒரு அதிகாரி எழுதுவார்.